ஃபீஸ் இருக்குங்களா படிக்கிறதுக்கு? ஸோ ஃபியூ இன்னொன்று என்னென்னா எங்கள் ட்ரெயினிஸ் எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் ஒரு சைப்பன் மாதிரி கொடுத்து நாங்கள் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். ஏன்னா இங்கேருந்து கற்றுக்க வரவங்க கொஞ்சம் ஒரு 3 months ப்ரோக்ராம்னா இன்டென்ஸான ஒரு ப்ரோக்ராம். இது வந்து சும்மா ஒரு போர்டில் ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இல்லாமல் இது ஆன்ஃபீல்டு ட்ரைனிங்கோட. அப்போ ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிக்கலாக அவங்க வந்து என்ன நடக்குது, என்ன தப்பு நடக்குது, அந்த தப்பை எப்படி நிவர்த்தி பண்ணுறாங்க அப்படிங்கிறது பர்சனலாக அவங்கள கைட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறது. இவங்க இந்த 90 daysல வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஹாலிடேவும் இல்லாமல் ரொம்ப காலையில் வந்து எப்படி வந்து நம்ம விவசாயிகள் வந்து காலையில் 6 மணிக்கு இது பண்ணுறாங்க. ட்ரைனிங் சார் வந்து இந்தியன் நேவி வெட்டரனுங்கிறதுனால அவர் வந்து அவரோட மிலிட்ரி ட்ரைனிங் மாதிரி ஒரு கேம்ப் ரன் பண்ணுற மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஈவினிங் நம்ம சன்செட் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒர்க்கு வந்து இன்டென்ஸாக போயிட்டுருக்கு. தாராளமாக பண்ணலாம் சார், தாராளமாக வந்து இதை முயற்சி பண்ணலாம். வந்து கோகோ பீட்லேயே இதை மாதிரி வளர்க்குறதுக்கு உண்டாங்க சார். இப்போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஒரு மண் இல்லாத விவசாயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து அந்த காயிர் பெத்து இதை வச்சு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம கூட சார் இருக்கார், அவர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சார். என் பேர் குரு பிரசாத். நான் காரமடை பகுதியை சேர்ந்தவன். இங்கே புங்கம்பாளையம் மருதூர் பஞ்சாயத்தில் ஒரு 1.5 acre ஃபெசிலிட்டியில் ஒரு பாலி ஹவுஸ் செட்டப் பண்ணி, ஒரு நெட் ஹவுஸ் செட்டப் பண்ணி, பேசில்னு சொல்லுவாங்க, ஒரு எக்ஸாட்டிக் ரகையை சேர்ந்த ஒரு ஹர்ப்ஸ் அண்ட் க்ரீன்ஸ், அதை வந்து இந்த பாலி ஹவுஸ் செட்டப்பில் நாங்கள் கல்டிவேட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். இப்போது ஒரு லாஸ்ட்டு ஒரு 4 மாதமாக நாங்கள் மஞ்சள் அதை வந்து கொக்கோபீட் பேக்ஸில் ஒரு 1000 square feet ஃபெசிலிட்டியில் இப்போது சாகுபடி பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். அது போக நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட நாட்டு கீரை வகைகள், அப்புறம் அதே போல் நம்ம வந்து கத்திரி, வெண்டைக்காய், ஸோ இது எல்லாமே வந்து நாங்கள் அறுவடை பண்ணி இப்போது இது போட்டிருக்கோம், சீடிங் பண்ணியிருக்கோம். இனி வர காலகட்டத்தில் அதையும் வந்து நாங்கள் சாகுபடி பண்ணுறதா ஒரு பிளான் இருக்குங்க சார். இல்லை சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விவசாயி ஒருத்தரை பார்த்தேங்க. சரிங்க. இந்த மாதிரி ஹைட்ரோபோனிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாருங்க. சரி, அப்படின்னா என்னதுங்க, என்ன தண்ணியில் வந்து பயிரெலாம் விளைவிக்கிறது, அதில் என்ன விளைவிக்கிறாங்கன்னு கேட்டாங்க. மஞ்சள்னு சொன்னேன். அவர் கெக்க பக்கன்னு சிரிச்சிட்டாருங்க. லேசாக தண்ணி பட்டாலும் மஞ்சள் வராது. கரெக்ட். நீங்கள் என்ன எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார், மஞ்சள் சாகுபடிங்க பொறுத்த வரைக்கும் அவரோட ஒரு கண்ணோட்டம் வந்து கரெக்டானது தான். ஏன்னா மஞ்சள் வந்து எப்போவுமே நடவு பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் ஒரு மேடை மாதிரி இது பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ அது எதுக்குன்னா மஞ்சளில் வந்து தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது. அது தேங்கி நிற்கக்கூடாது காரணம் என்னென்னா, அது நின்றுச்சுன்னா ஸ்டெம் ராட்டுன்னு சொல்லுவாங்க, அழுகி போயிடும். ஸோ அந்த ஒரு கண்ணோட்டத்தில் இருந்து அவர் பேசுகிறாரு. எங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரோ பேக், அந்த க்ரோ பேக்கில் நம்ம கொக்கோபீட் மட்டும்தான். நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இது பாட்டிங் மிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது மண் கலந்த காயர் பித்தையும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் இதில் முழுக்க கொக்கோபீட் தான். இந்த கொக்கோபீட் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஒரு அரிய வகை ஒரு இதோ அதை மாதிரி இல்லை. நம்மளோட பகுதியில் தென்னை இதிலிருந்து உற்பத்தியான ஒரு விஷயந்தான் கொக்கோபீட். ஸோ இந்த கொக்கோபீட்டை வச்சுது நாங்கள் இது பண்ணுறோம். எங்கள் கொக்கோபீட் எல்லாமே பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி பகுதியிலிருந்து தான் நாங்கள் வாங்கி பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னா நம்ம யூஸ் பண்ணுற அந்த கொக்கோபீட் வந்து நல்ல குவாலிட்டி, அதாவது லோ ஈஸின்பாங்க. அதாவது அது வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை வந்து நல்லா பதம் பார்த்து எங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4.5 மாதம் ஆச்சு. கிட்டத்தட்ட 5வது மாதத்தில் முடிய போகுது. 5வது மாதம் முடிய போகுது. நம்ம பூமியில் விளைச்சல் பண்ணுற மஞ்சளுக்கும் இதுக்கும் நல்லாவே வித்தியாசம் தெரியும். அது சார் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்களோட மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போதைக்கு 7.5 அடியில் நிற்கிது.
ஸோ 7.5 அடிங்கிறது மண்ணில் வந்து சாத்தியக்கூறா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். 3.5 அடி வருங்க. மஞ்சள் வந்து ஒரு 5 அடி கூட வரும், 5-5.5 அடி கூட வரும். இப்போ இது 4.5 மாதத்துலேயே 7.5 அடி உயரத்தை தொட்டுச்சு. ஆனால் மஞ்சளில் வந்து உயரங்கிறத விட கீழே வந்து கிழங்கு என்ன சைஸ் பிடிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். நாங்கள் எங்களோட சாகுபடி இது வந்து மெத்தட் வந்து எந்த ஒரு களைக்கொல்லியோ இல்லை எந்த ஒரு பூச்சிக்கொல்லியோ எதுவும் யூஸ் பண்ணாமல் நாங்கள் இது பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடி இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற ஸ்பைசஸ் எல்லாம் நிறைய இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆச்சு. அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா நிறைய கலப்படம் இருக்குது, நிறைய புற்றுநோய் உண்டாக்கும் பொருள் வந்து கலக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம தவிர்க்கணும், நம்மளோட இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸை வந்து பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோலில் மிஸ்டர் சிவி பிரகாஷ், இவர் வந்து ஒரு நேவி லெஃப்டினன்ட் கமாண்டர், அவரோட கைடன்ஸில் நாங்கள் வந்து இந்த மஞ்சள் சாகுபடியை ஆரம்பித்தோம். ஹைட்ரோபோனிக்ஸில் இந்த மாதிரி ஷெட்டு போட்டு தான் பண்ணணுங்களா அப்படின்னு? சார், ஹைட்ரோபானிக்ஸ் முறையில் வந்து ஷெட்டு போட்டு பண்ணுற ஒரு அதோட குறிக்கோள் என்னென்னா பூச்சியை தடுக்கிறது, நோய்களை தடுக்கிறது. அதே மாதிரி நம்ம பயிருக்கு உண்டான சில தடைகளை நாங்கள் வந்து நிவர்த்தி பண்ணுறது தான். நாங்கள் வந்து இங்கே வந்து வளர்க்குறோம் அப்படிங்கிறத விட இங்கே வளர்கிற நம்ம பயிருக்கு தடையை வந்து நீக்கிறோம். ஸோ இப்படி தான் நான் வந்து இந்த ஹைட்ரோபானிக்ஸ் முறையை நாங்கள் இந்த கண்ணோட்டத்தில் தான் நாங்கள் பார்க்குறோம். கேப் போட்டுக்கணும். ஆமாங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கணும். ஆமாம். ஃபுட் வாஷ் பண்ணிக்கணும். ஆமாங்க சொல்லிட்டு. ஆமாங்க. அது என்ன ரீசன் சார்? இப்போ இந்த கிருமிகள் உள்ள கிருமிகள் அதுதான் மெயினாக அதுதான். ஏன்னா இப்போ வந்து நம்ம தண்ணியில் வளர்க்கக்கூடிய ஒரு இதில் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த இது வந்து ஒரு 7000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஃபெசிலிட்டிங்க. இங்கே வந்து தண்ணியில் முழுக்க தண்ணியில் மட்டும்தான் எல்லா பயிரும் வந்து இங்கே வளர்க்குறோம். ஸோ இப்போ என்னென்னா தண்ணியில் வளர்கிறது வந்து நம்ம நோய் நொடி வந்து இன்னும் சீக்கிரம் பரவும். ஸோ அந்த இதை தவிர்க்கிறதுக்காக தான் இப்போ நம்ம கேப் வேறு பண்ணுற நம்மளோட முடி வந்து எங்கேயாச்சும் தண்ணியில் விழுந்துருமா இல்லை இதில் விழுந்துருமா. இன்னொன்று என்னென்னா வெளியிருந்து நாங்கள் உள்ளே வரும்போது நம்மளோட காலணிகளில் வந்து நாங்கள் வந்து ஒரு சொல்யூஷனில் டிப் பண்ணி தான் வரோம். அப்போ என்னென்னா வெளியிருக்கு கிருமியெல்லாம் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு இது பண்ணுறோம். அதே அந்த ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் என்னென்ன பயிர்கள்லாம் விளைவிக்கலாம் சார்? சார், எந்தெந்த பயிர்களில் வந்து நம்ம ரூட் மாஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது வேரோட இது வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பொறுத்து. ஸோ ரூட் மாஸ் கம்மியாக இருக்கிற எல்லா பயிர்களையும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கீரை வகைகள் இதில் வந்து அது வந்து நிறைய வேர் வந்து பிடிக்காது, அதோட வேர் மிஞ்சி போனால் ஒரு 10 சென்டிமீட்டர் உள்ளே போகும், அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு ஹைட்ரோபானிக்ஸ், இந்த NFT சிஸ்டம்னு சொல்லுவாங்க, நியூட்ரியன் ஃபில்ம் டெக்னிக்னு சொல்லுவாங்க. இந்த முறையில் வந்து எந்தெந்த கீரை வகைகள் வந்து நிறைய வேறு பிடிக்கலையோ அந்த வகைகள்லாம் இது பண்ணுறோம். அதே மாதிரி கோகோபீட்டில் வந்து அடுத்த ஒரு ரகம் எப்படின்னு, இப்போ மஞ்சள் 7.5 அடி வருது. பட் அதே நேரத்தில் நீங்கள் வந்து என்கிட்ட வந்து ஒரு கொய்யா மரம் வளர்க்க முடியுமா அப்படிங்கிறது அது வந்து கண்டிப்பாக நம்மளால் முடியாது. ஒரு மரமாக இருக்குது, ஆனால் ஒரு பயிர் ஒரு வருஷம் வெள்ளாமை அப்படின்னா அது தாராளமாக பண்ணலாம். காய்கறி பயிர்கள் பண்ணலாம். சரிங்க சார், இப்போ மண்ணில் தான் இப்போ தாவரங்களுக்கு ஏற்ற அந்த சத்துக்கள் இருக்குது. கரெக்ட். அதை வந்து நம்ம இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் வளர்க்குறோம் அப்படின்னா, ஆமாங்க, அதுக்கு உண்டான சத்துக்கள் அதுக்கு கிடைக்குங்க. நம்ம பயிருங்க வந்து டைரெக்டாக தண்ணியிலேருந்து உறிஞ்சு எடுத்துக்கும். அப்போது அந்த பயிருக்கு உண்டான ஊட்டச்சத்து அந்த பயிரோட க்ரோத்தை தகுந்த மாதிரி சின்னதாக இருக்கும்போது ஒரு மாதிரியும், கொஞ்சம் வளர்ந்த கடைசியில் ஒரு மாதிரியும், மெச்சூரான கடைசியில் ஒரு மாதிரியும் மாற்றி மாற்றி நாங்கள் ஃபார்முலேஷனை கொடுத்துட்டே இருப்போம். இப்போ நம்ம இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் சாகுபடி செய்கிறதுக்கு நர்சரி தனியாக வச்சுருக்கீங்க. நர்சரி மெத்தட் இதுதான் நர்சரி மெத்தட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோன்னா, இதை நம்ம ஒயேசிஸ் பஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் நிறைய கல்யாணத்தில் பார்த்துருப்பீங்க, ஸ்டேஜ் டெக்கரேஷனில் முன்னாடி வந்து நீட்டாக பூ அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த அலங்காரத்தில் வந்து அந்த பூவை வந்து ஒரு ஸ்பாஞ்சில் தண்ணி இது பண்ணி முக்கி அதில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்பாஞ்ச் இதை வச்சு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து விதை அதுக்குள்ளே போடுவோம்.
ஒரு 10 நாள்லேருந்து 2 வாரத்துக்குள்ளே அது அப்படியே மெச்சூர் ஆகும். அது முளைச்சி மெச்சூர் ஆகி வர உடனே என்ன பண்ணுவோன்னா அதை தூக்கி நம்ம சிஸ்டமில் உள்ள டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிடுவோம். ஸோ நம்ம பயிர்கள் எல்லாமே வந்து கீரை வகைகள் அப்படிங்கிறதுனால ஒரு 30லேருந்து 45 நாளுக்குள்ளே அது வந்து ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிரும், சாகுபடிக்கு அது ரெடி ஆயிரும். இது வந்து முழுக்க என்னோட ஆசான்னு சொல்கிற மிஸ்டர் லெஃப்டினன்ட் கமாண்டர் சிவி பிரகாஷ் அவரோட ஒரு முயற்சி. அவர் வந்து ஒரு 20-25 வருஷம் ஒரு அனுபவம் முக்கியமார் இந்த இதில். இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஹைட்ரோபானிக்ஸை வந்து ஆஸ்திரேலியாவில் போய் அதை முறையாக கற்றுக்கிட்டு இங்கே வந்து ஆரம்பித்தவர் அவர் தான். ஸோ அவரோட ஒரு கைடன்ஸ் எனக்கு கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷம். அவரோட நிறைய முயற்சிகளில் இது ஒரு மெத்தட் தான். ஒன்றும் இல்லை, இதில் வந்து ஒரு பிளாஸ்டிக் பை, இதில் வந்து காயர் பித் கொக்கோபீட்டை வந்து நாங்கள் ஃபில் பண்ணி நிறைய ஸ்லாட்ஸ் வந்து கிழிச்சு வச்சுருக்கோம். இதில் வந்து எங்களோட விதையை வந்து கொஞ்சம் மெச்சூராகி வந்தோடனே இதில் வந்து நாங்கள் போட்டுருவோம். ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன மாதிரி இது வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதினா பண்ணலாம், கொத்தமல்லி பண்ணலாம், தாராளமாக புளிச்சக்கீரை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் இது ஒரு மெத்தட். என்னென்னா, நம்ம க்ரோ பேக்கில் வைக்காமல் இதை மாதிரி வச்சா எப்படியெல்லாம் வந்து நம்ம ஒரு குறைந்த ஒரு ஏரியாவில் நிறைய வளர்க்கலாம். வாட்டர் ட்ரீட்மெண்ட் இருக்குங்களா சார்? அதுக்கு வந்து நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணுறீங்க. ஒரு பெரிய ஒரு டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தா ஒன்றும் நம்ம பார்க்காத ஒரு புதிய ஒரு டெக்னாலஜி இல்லை. நம்ம ட்ரிப் இரிகேஷன் நம்ம எல்லா இடத்துலையும் இப்போ பரவலாக எல்லா இடத்துலையும் எல்லா பகுதியிலையும் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ட்ரிப் இரிகேஷன் மெத்தடில் நம்ம டர்மரிக் வந்து இது பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சர்க்குலேட் ஆகுது. இந்த சர்க்குலேட் ஆகிறது ஒரு டேங்க்லேருந்து இதை மாதிரி சேனல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, என்எஃப்டி சேனல்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூட்ரியன் ஃபில்ம் டெக்னிக்னு சொல்லுவாங்க. இதில் வந்து தண்ணி ஒரு 4 to 6 mm ஒரு வேகத்தில், ரொம்பவும் வேகமும் இல்லாமல் ரொம்பவும் ஸ்லோவாக இல்லாமல் ஒரு வேகத்தில் அது வந்து ஃப்ளோ ஆகும். ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு ஃப்ளோ ஆகும். ரிவர் ஃப்ளோ மாதிரி இருக்கும். அதே தான். ஸோ அந்த ஃப்ளோவில் வந்து நாங்கள் வச்சு இது பண்ணுறோம். இது திருப்பியும் அந்த டேங்க்லேயே போய் ரெசர்வாயர்னு சொல்கிற அந்த டேங்க்லேயே திருப்பி போய் விழுகும், திருப்பி ரீசர்க்குலேட் ஆகும். ஸோ இது ஒரு பக்கம் நடக்க, இன்னொன்று என்னென்னா, நாங்கள் வந்து இந்த ஒரு சூழ்நிலையை வந்து கரெக்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதுக்கு சம்மர் டைமில் நாங்கள் வந்து ஃபாகர்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஸ்ப்ரிங்க்லர் யூஸ் நீங்களே நிறைய ஓசூர் சைட்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய ஃப்ளாரிகல்ச்சர் நிறையா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக அது இப்போ இருக்குது. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஒரு பாலி ஹவுஸ்க்குள்ளே அவங்க வந்து மண்ணில் வளர்த்துவாங்க. நாங்கள் வந்து அதே இதை வந்து தண்ணியில் இது பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கி ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து மெயினாக இதோட வேலை என்னென்னா, பூச்சி இதை வந்து ட்ராப் பண்ணி என்னென்ன பூச்சிகள் இங்கே வந்து, இன்னொன்று என்னென்னா இதை வந்து நாங்கள் கண்காணிப்போம். எங்களோட இது பார்த்தீங்கன்னா ஒரு மாத காலமாக இப்போது வந்து ஃப்ரெஷ் அக்ரி கிராஜுவேட்ஸ், இப்போது ரீசெண்டாக கிராஜுவேட் ஆனவங்கள வந்து இங்கே ட்ரெயின் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு ஃபெசிலிட்டியை உருவாக்கியிருக்கோம். அதை லீட் பண்ணுறது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மிஸ்டர் லெஃப்டினன்ட் கமாண்டர் மிஸ்டர் சிவி பிரகாஷ் அவர் தான் பண்ணுறாரு. அவர் இந்தியன் நேவி வெட்டரன். அவர் வந்து ஏற்கனவே பெங்களூரில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக அங்கே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து கிட்டத்தட்ட ஒரு 500க்கு மேற்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவர் ட்ரெயின் பண்ணியிருக்காரு. அவர் ட்ரெயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸில் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ எங்களோட குறிக்கோள் இங்கே வந்து ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் இந்த ஃபீல்டில் வந்து ரொம்ப ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. எங்கேயுமே வந்து ஒரு ஹைட்ரோபானிக்ஸ் முறையை வந்து கையாளும் அளவுக்கு யாருக்கும் வந்து அந்த ஜாப் ஸ்கில்ஸ் இல்லை. ஸோ அந்த ஷார்ட்டேஜஸை ஃபில் பண்ணணும். அக்ராஸ் தமிழ்நாடு, அக்ராஸ் இந்தியா வந்து நிறைய பேர் இதை மாதிரி செட்டப் பண்ணி நிறையா பயனடையணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இந்த ட்ரைனிங்கும் வழங்கிட்டுருக்கோம். அது போக சாரோட இன்னொரு பெரிய இது என்னென்னா, இதை மாதிரி என்ன மாதிரி நிறைய க்ரோவர்ஸை வந்து அவர் என்கரேஜ் பண்ணுறாரு. இப்போ நிறைய தார்வாடில் பார்த்தீங்கன்னா, கர்நாடகா பகுதியில் வந்து தார்வாடு ஒரு ஏரியாவில் ஒரு 1 ஏக்கர் ஒரு இது வந்து மஞ்சள் சாகுபடி பண்ணுறவங்க இதே மாதிரி ஹைட்ரோபானிக்ஸ் மீடியா கல்ச்சர் முறையில் வந்து அங்கே பண்ணிகிட்ருக்காங்க. ஆந்திரா அணக்கப்பள்ளின்னு சொல்லிட்டு ஒரு விசாகப்பட்டினமில்,
காக்கிநாடா. ஸோ இதை மாதிரி கிட்டத்தட்ட வந்து இந்த சீசனில் வந்து ஒரு 20 பேர் வந்து இதை மாதிரி அக்ராஸ் இந்தியா வந்து பண்ணிகிட்ருக்காங்க.